குட்டிக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதுல இருந்து நான் கத்துக்கிறோம்னா நம்ம யாரும் ஏமாத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வசனம் பார்த்தோம், மாறுபாடுள்ள இருதயம் உடையவர் கர்த்தருக்கு அருவருப்பு பண்ணணும். ஏன்னா மாத்தி மாத்தி பேச நிறைய பேர் பாத்து நம்மள சிலர் என்ன பண்ணுவாங்க, இதை செய்யறேன் அதை செய்யறேன் அதை செய்யறேன் இதை பண்றேன்னு வாக்கு கொடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஏமாத்திட்டு மாறி மாறி பேசுவாங்க, மாத்தி பேசுவாங்க. சொல்லிட்டு ஐயோ என்னால செய்ய முடியல, என்னால எங்கிட்ட காசு இல்ல, காசு கொடுக்க சொல்லுவாங்க, இல்ல பொருள் கொடுக்க சொல்லுவாங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் கொடுக்க சொல்லுவாங்க. ஆனா வாக்கு கொடுப்பாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாக்கோபு 3வது அதிகாரத்துல, யாக்கோபு நிருபத்துல 3வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒருவன் சொல் தவறாதவனால் இருந்தால் அவன் பூர்ண புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை மாறாமதமா நம்ம பூர்ண புருஷர், பூர்ண நல்ல தேறின மனுஷர்கள் அந்த வசனம் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நிறைய பேர் நம்ம சிலர் நிறைய பேர் அதை நிறைவேற்ற முடியாது. ஒரு 100க்கு 100 நம்மளால சொன்ன வாக்கு நம்ம நிறைவேற்ற முடியல கூட ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 70-80% நம்ம என்ன பண்ணணும், சொன்ன வாக்கு நம்ம சொல்ற விஷயத்தை நம்ம ஏமாத்தாம என்ன பண்ணணும், நம்ம அதை கரெக்டா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தாட்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நிறைய விஷயம் சொல்றோம், சில விஷயம் செய்ய முடியும், நிறைய விஷயத்த நம்ம செய்ய நம்ம முயற்சி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் ஏமாத்தக்கூடாது. நிறைய விஷயம், அது காசு இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் அது எதுவும் ஏமாத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டா நம்ம சொன்ன வாக்கு நம்ம நிறைவேற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்னைக்கு தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் பிரோஜனமா நான் நம்புறேன். ஓகே, bye friends, make a nice day, God bless you, bye.